தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் அக்கட்சிக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திமுகவின் அரசியல் பயணம் தொய்வின்றி தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விஜய்க்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வரும் நிலையில் விஜய்க்கும் அவரது கட்சிக்கும் நடிகர் ரஜினிகாந்த் தமது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் வாழ்த்துக்கள் என்று ரஜினிகாந்த் பதிவிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் தமிழ்நாடு அரசியலில் பிரம்மாண்டமான அறிமுகத்தை பெற்றிருக்கும் தவிக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறார்கள் என்பது இத்தேர்தல் முடிவுகள் தெரியவந்துள்ளது என்று வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார்.